ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஆர்எஸ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படிங்க? அல்ஹம்துலில்லாஹ் இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆர்எஸ் மத சேமிப்பு எவ்வளோ அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பருக்கு வந்துட்டோம். இப்போ ஆகஸ்ட்டில் வந்து நம்ம வரவு செலவு எல்லாம் வந்து நம்ம பார்த்துருந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு ரெடி ஆகிட்டோம். யாரெல்லாம் வந்து நோட்டு வச்சு குறித்து சேவ் பண்ணியிருப்போம், நம்ம இந்த செலவு பண்ணியிருக்கோம் இந்த செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பார்க்குற வேலையிலே டயர்டாகி என்னத்தை போய் எழுதி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதாங்க நம்ம பண்ணுற முதல் தப்பே. அப்படி நம்ம விட்டுறதுனால தான் நம்ம வந்து என்னென்ன செலவு பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமலே நமக்கு வந்து போயிடுது. அப்படி போகிறனால நம்மளால் வந்து சேமிக்க முடியாமலும் போயிடுது. அதனால் நம்ம நம்ம பண்ணுறது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம செய்கிற செலவுகளை வந்து நம்ம எழுதி வைக்கணும். எழுதி வச்சாதான் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த மாதிரி பணம் சேமிக்க வைக்கிறம்போது இந்த மாதிரி பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு வச்சோம்னா நமக்கு பணம் சேருண்டு சொல்கிறாங்க. நானும் அதை நம்பி போட்டு வச்சுருக்கேன். சேருமா என்னான்ட்டு தெரியலை. நீங்களும் சேவ் பண்ணணும்னா இந்த மாதிரி கூட போட்டு வைங்க. நம்ம எழுதி வச்சாதான் நமக்கு வந்து என்னென்ன வேஸ்ட்டான செலவு அதிகமாக நம்ம செலவழிக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் மறுபடியும் நம்ம வந்து அந்த தப்பை செய்ய மாட்டோம். நமக்குள்ளே ஒரு வந்து சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு தாட் அந்த மாதிரி வரலாம். நம்மளுக்கும் பணம் வந்து அதிகமாக சேரலாம். அந்த மாதிரி நான் சேவ் பண்ண அமௌண்ட்டு தான் இது. இதில் வந்து நான் ஏற்கனவே கவுண்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஒரு கையில் பிடிச்சிட்டு எடுக்க எண்ண முடியாது. அதனால இதில் எவ்வளோ இருக்குன்னா 1600 ரூபா. இன்னொரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு செலவாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பசங்கள்லாம் வந்து 20 ரூபா கடைன்னு போடுறாங்களே, அதெல்லாம் நல்லா விற்கிது, நல்ல கலெக்ஷன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கடைலாம் போட்டால் கூட நல்லா ஓடும் போல் இருக்குது. அப்படி சொல்லி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க, இது 20 ரூபா. எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா. இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி கடைகள் கொண்டு வந்துட்டாங்க. இந்த பொருளில் 500 ரூபான்னு சொன்னீங்க, நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. நம்ம 20 ரூபான்னு சொல்லிவிட்டு நம்ம போய் டக்கு நம்ம எடுத்துருவோம். ஆனால் வந்து அந்த மொத்த பொருளையும் கவுண்ட் பண்ணும்போது 25 பொருள், 30 பொருள், 40 பொருளுங்கும்போது 500 ரூபா 1000 ரூபா கிட்ட கூட வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, என்றைக்கோ ஒரு நாளைக்கு தானே வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். இது கிட்டத்தட்ட 500 ரூபா வந்து நமக்கு செலவாயிடுச்சு. இந்த சேவிங்ஸ்லேருந்து தான் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. சரி, நம்ம பிள்ளைய சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம். அதனால் நான் விட்டுட்டேன். என்ன தான் நம்ம செலவு பண்ணாலும் நம்ம பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுங்கும்போது அது வந்து நமக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வாட்ச் ஆர்டர் பண்ணியிருந்தப்போ வந்திருந்தது. இந்த பாக்ஸை தூக்கி போட எனக்கு மனசு இல்லாமல் இதில் ஏதாவது சேவிங்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு இதில் டெய்லி ஒரு 10 ருபீஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னால் முடிஞ்சப்போ டெய்லி வந்து ஒரு 10 ரூபா போட்டிருந்தேன். இதில் வந்து கிட்டத்தட்ட 150 ரூபா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதம் இதான் என்னோடய சேவிங்ஸ். 1600 + ஒரு 150, 1750 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பாக்ஸ்லாம் பார்த்தா நீங்கள் என்ன சேர்த்து வைப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.